கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ இஸ்ரேல் மக்கள் மாதிரி தேவனோட உடன்படிக்கையில உள்ளவங்க கிடையாது. அவங்க அந்த சுகத்தை கேட்டு வந்து நிக்கிறாங்க அவருடைய மகளுக்கு. இந்த சம்பவம் தவறாக சித்தரிக்கப்படுது. உண்மை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சொக் கொடுக்க இயேசு கிறிஸ்து விரும்பாமல் இல்லை. அவர் யூத வம்சத்தில் வந்திருக்கிறார். ஆனா யூதர்களுக்காக மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த மனுமக்களுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையில் சிந்திய பிறகு அவர் எல்லாம் முடிந்தது என்று எப்பொழுது சொன்னாரோ அப்பொழுதே புறஜாதிகள் யூதர்கள் என்ற பிரிவினை அங்க என்ன செய்யப்பட்டாச்சு? தகர்க்கப்பட்டாச்சு. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் யாவரும் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். ஒரே சிருஷ்டியாக இருக்கிறோம். அதுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இந்த அம்மா கேட்கிற நேரம் அவங்க அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில போய் கேட்கிறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்னு கேட்கிறாங்க. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில இந்த அம்மா என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆனாலும் அந்த அம்மா அவர் சொல்லுகிற காரியங்களை குறிச்சு வருத்தப்படல, காயப்படல, இப்படி சொல்லிட்டாரே நினைக்கல. அவங்க விசுவாசத்துல அவங்க உறுதியா நிக்கிறாங்க. பிள்ளைகள் சாப்பிட்டு மீதம் விழுகிறத நான் பொறுக்கி கொள்ளலாம் இல்லையா கேக்குறாங்க. அந்த விடாமுயற்சி அவங்க விடவே இல்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ அப்படிங்கிறாரு. அந்த சுகத்தை பெற்றுக்கிட்டு தான் அந்த அம்மா அந்த இடத்த விட்டு என்ன செய்யறாங்க? போறாங்க. தேவன் நீங்க எங்க இருந்து வருகிறீர்கள் என்று பார்ப்பது இல்லை. நீங்க எந்த இடத்துல யாராக இருக்கிறீர்கள் என்று அவர் பார்ப்பது இல்லை. எல்லோர் வாழ்க்கையிலையும் அவர் செயல்பட சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.